வணக்கம் நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் ரங்கப்பிரியா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மீனா ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 8500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மறுமணமாக இருந்தால் தான் ஓகே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு 10,000 to 15,000 சம்பாதிக்கிற மணமகனாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லாததுனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு சம்மதம் தாங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கர்ப்பப்பையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்களுக்கு குழந்தைங்க இல்லைங்கிறதுனால இவங்களுடைய கணவர் இவங்களை விவாகரத்து பண்ணிட்டதுனால வரக்கூடியவர் குழந்தை இல்லைனால குழந்தைலாம் பெற்றுக்க முடியாதுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மணமகனாக வேணும்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஜாதி வசதியெலாம் அவசியம் இல்லை, ஜாதி தன்னுடைய தான் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஆதரவாக நல்ல ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு வேண்டிய சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் பார்த்தீங்கன்னா உமா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. சொந்தமாக துணியும் தச்சு தரதா சொல்லியிருக்காங்க, டைலரிங் மிஷின் வச்சுட்டு. ஸோ இவங்களுக்கு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க கணவரே வேணாம் அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருமணமாகி 6 மாதத்துக்கு அப்புறமா பயங்கர பிரச்சனையினாலே தாங்க இருந்திருக்காங்க. அதனால் விவாகரத்து பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அம்மா வீடு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் பண்ணுறதுனால இவங்களால விவசாயம் பார்க்க முடியலைங்கிறதுனால இவங்க துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் கையிருப்பாக ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரலாம் அன்பு காட்டக்கூடிய மணமகன் வேணும், திருமணமாகி குழந்தை இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதி தன்னுடையதாக இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த ஊராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க காஞ்சிபுரத்தில் வசிக்கிறதுனால அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தாலும் சம்மதம், இல்லை அவுட்டராக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. இதற்கு நீங்கள் ₹1 கூட கட்டணம் செலுத்த தேவையில்லைங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.